ஹாய் வெல்கம் டு தன்யா யூடியூப் சேனல். எல்லாம் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் முட்டைப்பழம். இப்படி தான் இருக்கும் முட்டைப்பழம். எக் ஃப்ரூட்டுன்னு சொல்லி நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த குச்சி பார்த்திங்கன்னா, இத்தினியூண்டு குச்சியில் தான் இவ்வளோ பெரிய கிளை இருக்குது, இவ்வளோ பழங்களும் இருக்குது. இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது நான் பெரியம்மா வீட்டுக்கு போனப்போ மேலே இருந்துச்சு, சரி வீடியோ போடலாமேன்னு சொல்லிட்டு மேலே ஏறி போய் இது பறிச்சிட்டு வந்தேன். இது இப்படி தான் இருக்கும். முட்டையோட மஞ்சக்கருவு மாதிரி இருக்கும் இதோட டேஸ்ட்டு. ஆனால் இனிப்பாக இருக்கும். உள்ளே இருக்கிறது வந்து முட்டை மஞ்சக்கருவு மாதிரியே, அப்படியே மஞ்சக்கருவு மாதிரியே இருக்கும். ஆனால் முட்டை டேஸ்ட் வராது. அந்த மஞ்சக்கருவு மாதிரி இருக்கிறதுனால இது முட்டை பழம்னு சொல்கிறாங்க. காயாக இருக்கும்போது அங்கே பச்சையாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். பழுத்த பிறகு தான் அது சாப்பிட முடியும். நான் ரெண்டு மட்டும் இல்லை 5-6 பறிச்சிட்டு வந்துட்டு வீட்டில் வந்து ஒன்று சாப்பிட்டு பார்த்தேன். அது எப்படி இருந்துச்சு, அதோட உள்ள கொட்டை எப்படி இருந்துச்சு, உள்ளே ஒரே ஒரு சின்ன கொட்டை இருக்கும். ரீசெண்டாக ஊட்டி கூடலூர் போயிருந்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அப்போ தான் சக்கைப்பழம் வீடியோ எடுத்ததும் இருக்குது. நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன். அது கீழேருந்தே சக்கை வந்திருக்கும். அந்த வீடியோ நெக்ஸ்ட் இதில் போடுறேன் பாருங்கள். இதை நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். முட்டை மஞ்சக்கருவு மாதிரியே அப்படியே இருக்கும். ஆனால் இதை மஞ்சக்கருவு அந்த டேஸ்ட் இருக்காது, வேறு மாதிரி இனிப்பாக ஒரு டேஸ்ட் இருக்கும். இதில் ஒரே ஒரு கொட்டை இருக்கும், அதை எடுத்து போட்டுடலாம். தோல் இல்லாமல் இந்த உள்ளே இருக்கிறத மட்டும் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். சுகர் இருக்கிறவங்களுக்கு, ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு, ஹார்ட் பேஷண்ட்டுக்கு, பின்ன வந்து ஸ்கின்னை நல்லா வச்சுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து சக்கையும் இல்லைன்னா மிளகும் நான் போடுறேன். பேபிஸோட ஃபுட் ரொட்டீன் வீடியோலாம் நான் போட்டுட்ருக்கேன். ரெகுலராக பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.